தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் தொடர்ந்து சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தை அமாவாசையை முன்னிட்டு நேற்று முதலே நூற்றுக்கணக்கானோர் ராமேஸ்வரம் உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பித்ரு பூஜைகள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்தும் சேலம், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களில் இருந்தும் ராமேஸ்வரத்திற்கும், ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, கிளாம்பாக்கம், சேலம், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கும் கூடுதலாக 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதேபோன்று பிப்ரவரி 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் வளர்பிறை, சுபமுகூர்த்த தினங்கள் மற்றும் வார கடைசி நாட்கள் என்பதால் சென்னையிலிருந்தும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய இடங்களுக்கும் மற்றும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல் பெங்களூரில் இருந்து பிற இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளுடன் மொத்தம் 500 பேருந்துகள் கூடுதலாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். தை, ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ஆண்டு முழுவதும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தை அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரையில் ஏராளமானோர் அன்னம் கொண்டு வேத மந்திரங்களை முழங்கி தர்ப்பணம் கொடுத்து தங்களது முன்னோர்களை வழிபட்டனர். இதில் சென்னை, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி கடற்கரையில் அமர்ந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். இதனிடையே இன்று கோவில் நடை அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதேபோல் பிரசித்தி பெற்ற ஜீவன் நதிகளில் ஒன்றாக விளங்கும் நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் அதிகாலை முதலே பொதுமக்கள் அதிக அளவு குவிந்தனர். தொடர்ந்து தாமிரபரணி நதியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். மேலும் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற படித்துறைகள் மற்றும் தீர்த்த கட்டங்களில் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தப்பட்டது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு, குறுக்குத்துறை, வண்ணாரப்பேட்டை, சிந்து பூந்துறை உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற படித்துறைகளில் பொதுமக்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஆயிரக்கணக்கானோர் இன்று கடலில் புனித நீராடினர். அப்போது தங்களது முன்னோர்களுக்கு பிடித்த காய்கறி மற்றும் உணவுகளை படைத்தும் நவதானியம் பிண்டம் வைத்து திதி கொடுத்து வங்கக்கடலில் புனித நீராடினர். அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் அமைந்துள்ள நவநீதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டு மாவட்ட காவல்துறை, தீயணைப்புத்துறை, கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் காமேஸ்வரம் மீனவம் கிராமம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.